ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கான வீடியோவில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போய்கிட்டு இருக்கேன். நம்ம ரேவதி கார்த்தியை மீட் பண்ணிட்டு வரும்போது கையில் பத்திரத்தோடு வராங்க. அங்கே வந்தால் நம்ம சாம்புடிச்செடிக்கு அந்த பத்திரத்தை கொடுக்கும்போது சாம்புடிச்செடி கோவத்தில் அதை கிழிச்சு போட்டுறாங்க. அப்போ ரேவதி சொல்கிறாங்க, நீ எல்லாம் திருந்தவே மாட்டோமா, இது போலி பத்திரம் தான், என்கிட்ட ஒரிஜினல் இருக்குது, இது வெறும் ஜெராக்ஸ் தான், எனக்கு தெரியாதா நீ இந்த மாதிரிலாம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அதனால தான் நான் 10 ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சாம்புடிச்செடியை கிண்டல் பண்ணுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு சாம்புடிச்செடிக்கு செம்மையாக டென்ஷன் ஆகுது. வீட்டில் இருக்கிற எல்லாருமே அவனுக்கு சப்போர்ட்டாக இருக்கீங்கல்ல அப்படிங்கிற மாதிரி பேச அதுக்கு ரோகிணி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கம்மா, நீங்கள் என்னதான் ராஜாவை பற்றி தப்பாக சொன்னாலும் சரி, அவர் இத்தனை வருஷமாக இந்த வீட்டில் இருந்திருக்காரு, அவரை பற்றி எங்கள் எல்லாருக்குமே தெரியும், அவர் நம்ம குடும்பத்துக்கு நல்லது மட்டும்தான் பண்ணியிருக்காரு. நீங்கள் என்னதான் அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி அவரை துரத்தி விட்டாலும் அவர் நம்ம குடும்பத்துக்கு இன்னமும் நல்லது தாம்மா செஞ்சுக்கிட்டு இருக்காரு, அதை எப்போதான் நீங்கள் புரிஞ்சுக்க போறீங்களோ தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதெல்லாம் கேட்டுட்டு சாம்புடிச்செடிக்கு இன்னும் கோபம் அதிகமாயிட்டே தான் இருக்கு. அப்போ சாம்புடிச்செடி சொல்றாங்க, எல்லாரும் கொஞ்சம் நிறுத்துங்க, எப்ப பாரு அவனுக்கே சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அவனுக்கு நிரந்தரமா நான் ஒரு முடிவு கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாம்புடிச்செடி உள்ள போயிட்டு உட்காந்துருக்காங்க. அப்ப செம்ம டென்ஷன்ல இருக்கும்போது சந்திரா வராங்க. சந்திரா சாம்புடிச்செடியை பாக்குறாங்க, என்னக்கா ரொம்ப தீவிரமா யோசிச்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு சாம்புடிச்செடி சொல்றாங்க, ஆமா சந்திரா, என்னதான் பஞ்சாயத்துல அவங்க 2 பேரையும் பிரிச்சாலும் ரேவதி அவனை போய் பார்த்துக்கிட்டே தான் இருக்கா. அது மட்டும் இல்லாமல் அவனுக்கும் இந்த வீட்டோட மாப்பிள்ளை அப்படிங்கிற தைரியம் மனசில் இன்னும் இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு சந்திரா சொல்கிறாங்க, ஆமாக்கா, நம்ம பஞ்சாயத்தில் பண்ணது அவங்களுக்கு பெரிய விஷயமா தெரியல, ஆனால் இவங்க 2 பேர்த்தையும் நிரந்தரமாக பிரிக்கணும்னா நம்ம கோர்ட் வரைக்கும் தான் போயாகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு சாம்புடிச்செடி சொல்கிறாங்க, ஆமாம் சந்திரா, நீ சொல்கிறதும் கரெக்டு தான், கோர்ட்டில் போயிட்டு டைவர்ஸ் அப்ளை பண்ணால் மட்டும்தான் இவங்க 2 பேரையும் நம்ம நிரந்தரமாக பிரிக்க முடியும், அப்படி இல்லைனா கண்டிப்பாக இந்த பையன் நம்ம வீட்டில் மாப்பிள்ளைன்ற அதிகாரத்தோட என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருப்பான், அதெல்லாம் பார்க்கறதுக்கு நான் தயாராக இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட சந்திரா சொல்கிறாங்க, ஆமாக்கா, நம்ம சீக்கிரமாக ஒரு முடிவெடுத்து ரேவதியை அவங்ககிட்ட இருந்து பிரிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம மயில் ரேவதி கிட்ட சொல்கிறாங்க, என்ன ரேவதி, அத்தை கிட்ட ஏதோ சின்னத்தை குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருக்கு, எனக்கு என்னமோ அத்தை ஏதோ ஒரு முடிவெடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு போனாங்கல்ல, அவங்க என்ன முடிவெடுக்க போகிறாங்கன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும்போது சாம்புடிச்செடி வெளியில் வராங்க. அப்போது ரேவதி கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பார் ரேவதி, நான் ஒரு முடிவு பண்ணியிருக்கேன், என்னதான் உங்களை பஞ்சாயத்தில் பிரித்தாலும் அவன் இந்த வீட்டோட மாப்பிள்ளை அப்படிங்கிற தைரியத்தில் தான் இந்த மாதிரியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான், என்ன தைரியம் இருந்தால் என்னோட சொத்தையே விற்க வச்சு அவன் வாங்கி எனக்கு பிச்சை போடுற மாதிரி கொடுப்பான், அப்படிப்பட்ட ஆளை நான் என் வீட்டில் என்ன ஏற்றுப்பேனா, கிடையவே கிடையாது, அவனுக்கு ஒரு முடிவு கட்ட தான் நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன், இப்போது வக்கீல் வருவார், வக்கீல்கிட்ட நீ ஒழுங்கு மரியாதையாக அவன் கூட சேர்ந்து வாழ இஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்கிற பேப்பரில் சைன் போடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு ரேவதிக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. என்னம்மா நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, நான் என் புருஷனை பார்க்க போகிறது வரது உங்களுக்கு பிடிக்கலன்னா அதுக்கு நான் எதுவும் செய்ய முடியாது, பஞ்சாயத்தில் பிரித்தாங்கன்னா அதுக்கு நாங்கள் பிரிஞ்சுட்டதா அர்த்தமா, அதெல்லாம் கிடையவே கிடையாது, என் மனசில் எப்போவுமே கார்த்தி தான் இருக்கான், கார்த்தியை விட்டு என்னால் முழுசாக பிரியவே முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட சாம்புடிச்செடி சொல்கிறாங்க, இங்கே பாரு ரேவதி, அடம் பிடிக்காமல் நாங்கள் சொல்கிறதுக்கு ஓகே சொல்லு, ஒழுங்கு மரியாதையாக அந்த டைவர்ஸ் நோட்டீஸில் நீ சைன் போட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ரேவதி செம்மையாக சாம்புடிச்செடியை கேள்வி கேட்குறாங்க, என்னால் முடியாது, நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, நான் கோர்ட் வரைக்கும் கூட சொல்லுவேன், நான் கார்த்தியோட தான் சேர்ந்து வாழ்வேன், உங்களோட கோவம் என்னைக்காச்சும் ஒரு நாள் சமாதானமாக மாறும்ட்டு தாமா நாங்கள் 2 பேருமே நம்பிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இது கேட்ட சாம்புடிச்செடி பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. அதை கனவுல கூட நினச்சி பார்க்காத ரேவதி, நீ நினைக்கிறதெல்லாம் கண்டிப்பாக நடக்கவே நடக்காது, நான் முடிவு பண்ணது தான், அந்த கார்த்திக்கும் உனக்கும் டைவர்ஸ் அப்ளை பண்ண தான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ராஜராஜன் செம்மையாக திட்டுறாங்க சாமுண்டீஸ்வரியை, என்ன ஈஸ்வரி நினச்சிக்கிட்டு இருக்க, ரேவதி கார்த்தியை பஞ்சாயத்தில் பிரித்தது யாரு, நீயும் உன் தங்கச்சும் தான், இவங்க 2 பேரும் மனசறிஞ்சு 2 பேருமே நாங்கள் பிரியிறோம் அப்படின்ட்டு சொல்லவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, நான் முடிவெடுத்தது தான், அதில் நான் எந்த ஒரு மாற்றமும் பண்ண போகிறது கிடையாது, ரேவதி கார்த்தி 2 பேருக்குமே நான் டைவர்ஸ் அப்ளை பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டுட்டு ராஜராஜன் சொல்கிறாங்க, தப்புக்கு மேலே தப்பு பண்ணிக்கிட்டு இருக்க சாமுண்டீஸ்வரி, உன்னோட கோவம் என்னைக்காச்சும் ஒரு நாள் தனிஞ்சு 2 பேரையும் ஒன்று சேர்த்து வைப்பேன் அப்படிங்கிற காரணத்தினால தான் 2 பேரும் தனித்தனியாக இருக்காங்களே தவிர மனசளவில் அவங்க இன்னும் பிரியவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போது சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, நான் வக்கீலை வர வைப்பேன், ரேவதி நீ ஒழுங்கு மரியாதையாக நான் சொல்கிற இடத்துல கையெழுத்து போடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போது ரேவதி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கம்மா, இதுக்கப்புறமும் உங்கள் பேச்சை கேட்டுட்டு என்னால் எதுவும் செய்ய முடியாது, அதையும் மீறி நீங்கள் டைவர்ஸ் அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நான் உயிரோடவே இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க.
ரேவதி கார்த்திக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, கார்த்தி இங்கே பெரிய பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. அம்மா வந்து நம்மளை பஞ்சாயத்தில் பிரித்தது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம 2 பேருக்கும் டைவர்ஸ் அப்ளை பண்ண போகிறேன்ட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல, ஒன்றுமே ஓட மாட்டேங்குது. தயவு செஞ்சு என்னைய உன் கூடயே கூட்டிகிட்டு போயிரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு கார்த்தி சொல்கிறாங்க, என்னது இது அத்தை இந்த அளவுக்கு போவாங்க, நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு ரேவதி சொல்கிறாங்க, ஆமாம் ராஜா, நான் வந்து உன்னை அடிக்கடி பார்க்க வர்றது எங்கள் அம்மாவுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை, அதனால தான் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு கார்த்தி சொல்கிறாங்க, இங்கே பாரு ரேவதி, நீ தைரியமாக இரு, எதுவும் நடக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு ரேவதி சொல்கிறாங்க, இல்லை ராஜா, எங்கள் அம்மாவை பற்றி உனக்கு தெரியாது, அவங்க முடிவெடுத்தது தான், அவங்க வந்து கண்டிப்பாக நம்ம 2 பேருக்கும் டைவர்ஸ் வாங்கி கொடுத்துருவாங்க. எனக்கு நீ என்ன பண்ணுவே ஏது பண்ணுவே எனக்கு தெரியாது, நீ என்னை வந்து கூட்டிகிட்டு போயிட, அப்படி இல்லைனா என்னை உயிரோடவே பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி நம்ம கார்த்திகிட்ட ரேவதி சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. நம்ம கார்த்தியும் ரேவதி உயிருக்கு எதுவும் ஆபத்தாயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏதாவது முடிவெடுக்கணும் அப்படின்ட்டு வீட்டிலேருந்து கிளம்பி வராங்க. நம்ம கார்த்திக்கு வந்து மாசா என்ட்ரி கொடுக்குறாங்க சாமுண்டேஸ்வரி வீட்டுக்குள்ள. அப்போது சந்திரா வந்து கார்த்தியை பார்த்ததுமே பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. டே, உன்னை யாருடா வீட்டுக்குள்ளெல்லாம் விட்டா, நீ எதுக்காக இந்த வீட்டுக்குள்ளே வர, அதான் உனக்கும் ரேவதிக்கும் எந்த ஒரு உறவும் இல்லைன்னு சொல்லிட்டு பஞ்சாயத்தில் முடிவாயிடுச்சுல, அப்புறம் எதுக்காக நீ இங்கே வந்து நிற்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு கார்த்தி சொல்கிறாங்க, நான் என்னோட பொண்டாட்டியை பார்க்க வந்திருக்கேன், ரேவதின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. அப்போது சாமுண்டேஸ்வரி சொல்கிறாங்க, ஏ டிரைவர், உன்னை யாருடா இந்த வீட்டுக்குள்ளே விட்டா, ஒழுங்கு மரியாதையாக இந்த வீட்டை விட்டு வெளியில் போயிரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட ரேவதிக்கு செம்ம கோவம் வருது. இங்கே பாருங்கம்மா, அவன் இன்னும் டிரைவர் கிடையாது, அவன் எவ்வளோ பெரிய ஆள், அவனை போயிட்டு நீங்கள் எப்படி டிரைவர்னு சொல்லுவீங்க அப்படிங்கிற மாதிரி சாமுண்டேஸ்வரியவே எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ சாமுண்டேஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாரு ரேவதி, தேவையில்லாமல் பேசாத, உள்ளே போ, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு ரேவதி சொல்கிறாங்க, முடியாதுமா, நான் அவர் கூட போகிறதுக்கு ரெடியாக இருக்கேன், நீங்கள் என்ன தான் இருந்தாலும் எங்கள் 2 பேரையும் பிரிக்கிறதுக்காக இன்னும் என்னென்னலாம் பண்ணுவீங்கன்னு என்னால் யோசிக்க கூட முடியல, அதனால நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன், கார்த்தியோட போகிறதா தான் நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போது கார்த்தி வந்து சாமுண்டேஸ்வரி கிட்ட சொல்கிறாங்க, அத்தை இங்கே பாருங்கள், நீங்கள் பஞ்சாயத்தில் ஏதோ கோபத்தில் இப்படி பண்ணீங்கன்னு நான் நினச்சேன், ஆனால் என்னைக்கு எங்கள் 2 பேருக்கும் டைவர்ஸ் அப்ளை பண்ண போகிறேன்ட்டு நீங்கள் சொன்னீங்களோ அப்போவே நான் முடிவு பண்ணிட்டேன், ரேவதியை என்னோட கூட்டிகிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போது சந்திரா சொல்கிறாங்க, டே, என்னை மீறி நீ ரேவதியை கூட்டிகிட்டு போயிருவியா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு கார்த்தி சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, உங்கள் லட்சணம் என்னன்னு சொல்லிட்டு நிரூபிக்கிறதுக்கு 5 நிமிஷம் கூட எனக்கு ஆகாது, அதனால நீங்கள் கொஞ்சம் பேசாமல் இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கார்த்தி வந்து சந்திராவை சொல்கிறாங்க. அப்போது சந்திரா வந்து மனசில் நினைக்கிறாங்க, எங்கே நம்மளை பற்றி ஏதாவது ஒரு விஷயத்தை போட்டு கொடுத்துறானோ அப்படின்னு சொல்லிட்டு பயத்தில் இருக்காங்க. அப்போ தான் சந்திராவுக்கு ஒரு யோசனை வருது, ஏற்கனவே சிவனாடி கூட பேசின விஷயத்தை தானே இவங்க ஃபோட்டோவும் வீடியோவும் எடுத்து வச்சு நம்மளை மிரட்டிட்டு இருந்தாங்க, அந்த மாதிரி ஏதாவது ஒரு வீடியோ வச்சிருக்க போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி சந்திரா பயத்தில் வாய் மூடிட்டு நிற்கிறாங்க. அப்போ சாமுண்டேஸ்வரி கிட்ட சொல்கிறாங்க, அக்கா நீ அமைதியாக இருக்காத, நான் பேசினாதான் ஏதாவது இவங்க சொல்லுவாங்க, நீ தான் இந்த இடத்துல பேசியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டேஸ்வரி கிட்ட சொல்கிறாங்க. அப்போ சாமுண்டேஸ்வரி வந்து ரேவதி கிட்ட சொல்கிறாங்க, ரேவதி நீ மட்டும் இங்கேருந்து ஒரு அடி எடுத்து வச்ச அப்புறம் என்னையெல்லாம் உயிரோடவே பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்ட ரேவதி வந்து சொல்கிறாங்க, இங்கே பாருங்கம்மா, இனிமேட்டு உங்கள் மிரட்டலுக்கெல்லாம் பயப்படுற ஆள் நான் கிடையவே கிடையாது, நீங்கள் என்ன சொல்லி மிரட்டினாலும் சரி, நான் வந்து கார்த்திக் கூட தான் போயாவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ரேவதி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போது கார்த்திக் வந்து சாமுண்டேஸ்வரி கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாருங்க அத்தை, எனக்கு வந்து ரேவதியை உங்ககிட்ட இருந்து பிரித்து கொண்டு போகணுன்ற நோக்கம் கொஞ்சம் கூட இல்லவே இல்லை, நான் வந்து உங்கள் சம்மதத்தோட ரேவதியை கூட்டிகிட்டு போகணும் தான் நான் இவ்வளோ நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், ஆனால் நீங்கள் இந்த மாதிரியெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது நான் சும்மா இருக்க மாட்டேன், கண்டிப்பாக என் பொண்டாட்டியும் என் கூட தான் கூட்டிகிட்டு போய் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ரேவதி சொல்கிறாங்க, என்ன ராஜா, இன்னும் நீ அவங்க சம்மதத்தை எதிர்பார்த்துட்டே இருந்திருந்தேன்னா அப்புறம் அவ்வளவுதான், நம்ம 2 பேரும் என்ன பண்ணுவாங்கன்னு என்னால் யோசிக்க கூட முடியல, அதனால நான் சொல்கிற முடிவு தான் இப்போ, நான் உன் கூடயே வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போது கார்த்தி வந்து ரேவதியை பார்க்குறாங்க. சாமுண்டேஸ்வரியை பார்த்து சொல்கிறாங்க, இங்கே பாருங்கத்த, இன்னும் கூட எனக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குது, கண்டிப்பாக என்னைக்காச்சும் ஒரு நாள் உங்கள் மனசு மாறி நீங்களே ரேவதியை என் கூட அனுப்பிச்சி வைப்பீங்க, அதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அந்த நம்பிக்கையில் தான் நான் ரேவதியை இங்கே விட்டுட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல தான் சந்திரா வந்து சாமுண்டேஸ்வரி கிட்ட சொல்கிறாங்க, அக்கா இப்போ நம்ம ஏதாவது பேசணுன்னா கண்டிப்பாக ரேவதியை வந்து கையோட கூட்டிகிட்டு போயிடுவோம், அப்புறம் நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது, நம்ம சரின்னு தலையாட்டிட்டு பின்னாடி நம்ம வேலையை பார்க்க வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி சந்திரா வந்து சாமுண்டேஸ்வரி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இனிமேட்டு சாமுண்டேஸ்வரி என்ன முடிவு எடுத்தாலும் சரி, நம்ம ரேவதி கார்த்தியை பிரிக்கவே முடியாதுன்றது நம்மளுக்கு நல்லாவே தெரியும், என்னதான் கோர்ட் வரைக்கும் போனாலுமே அந்த கோர்ட்டில் வந்து 2 பேரோட சம்மதத்தையும் கேட்பாங்க. அப்போ கார்த்தி ரேவதி 2 பேருமே நாங்கள் பிரிய மாட்டோம், ஒன்றா தான் சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டா போதும், இவங்க போட்ட டைவர்ஸ் கேஸ் வந்து சந்திரா சாமுண்டேஸ்வரி இவங்க 2 பேர் பக்கமும் தான் திரும்பிடும், ஏன்னா இவங்க 2 பேரும் சேர்த்து தான் இவங்களை பிரிக்கணும்னு நினைக்கிறாங்க, அது சட்டப்படி குற்றம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரையும் சேர்த்து தான் வைப்பாங்க. இதுக்கப்புறம் நம்ம சந்திரா சாமுண்டேஸ்வரி இவங்க 2 பேருமே எப்படியெல்லாம் மொக்க வாங்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.